கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 8:1. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். இன்றைய தினம் தேவன் நம்மளை ஆவியின்படி நடந்து கொள்வதற்காக நம்மளை அழைக்கிறார். ஆவியின்படினா நல்லாவே தெரியும், பரிசுத்த ஆவியானவரினோட வழி நடத்துதலின்படி நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்ப ஆவியானவருடைய முக்கியத்துவம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பரிசுத்த ஆவியானவர்னா யாரு, அவருடைய முக்கியத்துவம் என்னன்னு எல்லாமே தெரியும். இந்த வசனங்கள் பாருங்க, இப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஆனபடியினால்னா இதுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் பரவாயில்ல, இனி கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய். அப்ப நம்மளுடைய அழைப்பின் நோக்கமே அதுதான், இயேசு கிறிஸ்துவின் படி நடப்பதற்காக, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு, அவர் நமக்கு சொன்ன காரியங்களை கை கொண்டு, அவர் நமக்கு நடந்து காமித்திருக்கிறார் எப்படி நடக்கணும் அப்படின்னு. அந்த வழியிலே நடப்பதற்காகத்தான். அதனால்தான் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து. அப்ப இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? இயேசுவின் சித்தத்தை அறிந்து அவரின்படி நடப்போம். அவங்களுக்கு உட்பட்டதுன்னா இது இன்னும் ஒரு காரியம் சொல்லலாம். ஒரு மிலிட்ரின்னு வச்சுக்கீங்களேன், மிலிட்ரியில இருக்க ஒரு 1000 பேர் இருந்தாலும் ஒரு கமாண்டரோட ஒரே ஒரு அதிகாரமான ஒரு வாயத்தைக்காக அந்த கமாண்ட்ல இருக்க 1000 பேரும் ஒரே மாதிரி ஒபே பண்ணுவாங்க. அவங்களுக்கு தனி சித்தமே இருக்காது. அந்த கமாண்டர் என்ன சொல்றாரோ அதன்படி செயல்படுவதுதான் அந்த இராணுவ வீரர்களோட அழைப்பு. அதுக்குதான் அவங்க வேலைக்கு சேர்றாங்க, அதுக்குதான் எல்லாமே பண்றாங்க. அவங்களுக்கு தனி இஷ்டப்பட்ட தான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்றதே கிடையாது அவங்களுக்கு. அதே மாதிரிதான் நம்மளோட சுப்ரீம் கமாண்டர்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்துக்கு அழைத்து செல்லும் தளபதியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர். அவர் சொல்ற ஒரு வார்த்தையை கேட்டு கட்டுப்பட்டு அதன்படி நடந்தோம்னா நம்ம பாதுகாப்பான இடத்துல இருப்போம். ஆனா தான் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். அப்ப கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்தோம்னா மாம்சத்தின்படி நம்ம நடக்கக்கூடாது. ஆனா தான் நடவாமல் அப்படி இருக்கு. நடக்க மாட்டாங்கன்னு வரல பார்த்தீங்களா, அதுல நடவாமல் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம நடவாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுக்கிட்ட கீழ்ப்படிந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இயேசு சொல்ற வார்த்தைகளை கேட்காம சுயத்து சித்தின்படி நடந்தோம்னா அது மாம்சத்தின்படி நடப்பது. ஆனா தான் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் அப்படின்ற வார்த்தையை பவுல் அழகா எழுதியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தி இருக்கிறார். அப்ப மாம்சத்தின்படி நடவாமல் இருப்பது நம்மளுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம். அது நம்மளோட காரியம், நம்மளோட கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற தேவன். நம்ம எதை எடுத்துக்கொள்கிறோம்ன்ற பொறுப்பு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறோமா, மாம்சத்தின் அழைப்புகளை நம்ம பூர்த்தி செய்கிறோமா, இல்லாட்டி ஆவின்படி நடக்கிறோமா? நம்ம மாம்சத்திலிருந்து தான் வாழ்றோம், மாம்சத்தின் காரியங்கள் தான் எல்லாமே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே. ஆனா மாம்சத்தின் இச்சைகள்னு பைபிள்ல படிக்கிறோம். நம்ம அந்த மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாம இருப்பதுக்கு ஆவியானவர் துணை செய்வார். மாம்சத்தின் இச்சைகள் வேற, மாம்சத்தின் தேவைகள் வேற. இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின் தேவைகள் வேற, மாம்சத்தின் இச்சை. அப்ப மாம்சத்தின் இச்சைகளை நம்ம விலக்கி வைப்பதற்காக ஆவியானவர் தான் துணை செய்வார். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியானவரை பத்தி நம்ம வேதாகமத்துல நிறைய படிக்கலாம். சகல சத்தியத்துக்குள்ள நான் வழி நடத்துவார், தேற்றரவாளன் ஆகிய ஆவியானவர் அப்படின்னு படிக்கிறோம் நம்ம. அப்ப ஆவியானவர் அபிஷேகம் தான் நம்ம மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாம நம்மளை தடுக்கும். சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்தும்னா அந்த காரியங்கள் நம்மளை விடுதலை செய்வது என்னன்னா மாம்சத்தின் இச்சைகள் இல்லாம ஆவியினோட காரியங்கள். அப்ப இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, ஆவியின்படி நடப்பதற்காக, பரிசுத்தாவியானவரோட வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வதற்காக, அவர் அபிஷேகத்திலே நிரம்பி திளைப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். இதுக்காக நம்ம தேவனை தரிசிப்பதற்காக, ஆக்கணைக்கு உட்படாம தேவனை தரிசிப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி நடந்து உண்மை தரிசிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமே, மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதபடி ஆவியானவர் அபிஷேகம் எங்களை தடுத்து ஆட்கொள்ளும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்று நாங்கள் இன்னும் உண்மையிலே உறுதியாக நிலைத்திருக்க போவதற்காக நன்றி ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு கற்று தெரியுமாப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் தகப்பனை பரலோகத்தில் உண்மை தரிசிக்கும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவர்.
ஆவியானவரை உமது அபிஷேகத்தை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பெற்று அப்பனே அதன் மூலமாக மாம்சத்தின் நிச்சயங்களை அவர்கள் மேற்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. மாம்சத்தின்படி நடவாமல் உமது சித்தத்தை ஆவியானவர் துணியுடன் அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.